நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste Daily. Taste the Daily. ஹார்ட் பீட்ன்ற ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த கேரக்டர் நான் இன்டர்வியூ பண்ணும்போது ரதி அந்த கேரக்டர் வந்து அதோட லீட் அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கும்போது அவங்க இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அனுமோல். நீங்கள் அனுமோல்கிட்ட போனீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது போனீங்களா, அதை அப்ரோச் பண்ணீங்களான்னு கேட்கும்போது எனக்கு அபிராமி மேம் தான் நான் யோசிச்சு எழுதுனேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது வந்துச்சா இல்லை நீங்கள் வந்துச்சு நாங்கள் பேசணும், நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே, வந்து இல்லை எனக்கு வந்திருக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் வலிக்கும். செந்திலாக இருக்கும்போதும் சரி, அதுவும் செந்தில் வந்துட்டு பிஃபோர் அது அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு டோனில் பேசிகிட்டு இருப்பார். அவர் பெரிய ஆளாகி டான் ஆனதுக்கப்புறம் அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வேற ஒரு வாய்ஸ் டோனாக இருக்கட்டும். அதெல்லாம் தான் கவனிச்சதே கிடையாது. கவனிச்சதே இல்லையா? நீங்கள் சொல்லும் போது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வேற மாதிரி பேசுவேன், எங்கே பேசுனேன். ஆனால் ஷூட்டிங் போது இவர் பேசுறது காதலே விழாது. இவ்வளோ பக்கத்தில் நின்று பேசிட்டு இருப்போம், இவர் டைலாக் சொல்லிட்டாரா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி கேட்டுட்டு நிறைய வாட்டி சாரி சொல்ல வேண்டியதான். ஜெர்மனி டைம்ஸில் நீங்கள் ஒரு 3 to 4 years ஒரு ஜேர்னி தானே இருந்திருக்கும். அப்படிங்கும்போது அது ரொம்ப மெச்சூர்டாக அந்த டைமில் அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் ஸ்கில், நீங்கள் அதில் நிறைய எமோஷன்ஸ் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது அப்போது அந்த அளவுக்கான ஒரு இது எப்படி இல்லை, அது அப்போ இல்லை. ஸோ ஆஸ் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி நம்மளே செதுக்கிற அதே ஒரு ஆள் ஹேஸ் டு ஆல்சோ லேர்ன் ஹவு டு பி அ பப்பெட். அது நல்ல ஒரு டைரக்டர் கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் போது நம்ம நிஜமாலும் ஒரு பப்பெட்டாக மாறணும், ஒரு செதுக்கக்கூடிய ஒரு மண்ணாக மாறணும். ஜெயம் கொண்டான்ல வர அந்த கேரக்டர் ஒரு டான், அவருக்குள்ள ஒரு ஃப்ளார், அவரை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் சார். அப்போது நானே புதுசாக இருந்தேன். ஸோ எனக்கு எல்லாமே புதுசு தான். அப்போ நீங்கள நானும் தூங்கலை, அந்த படத்தில் நடித்தவங்க யாருமே தூங்கலை. அந்த படத்தை பண்ணும்போதே அது ரொம்ப டார்ச்சராக தான் இருந்தது. ஈவன் இப்போ வெற்றி ஒரு நாள் வந்து ஷூட்டிங்கில் ஸ்டாப் பண்ணி இல்லை பேக்கப் பண்ணலாம், போதும் முடியல, என்னால் தாங்க முடியல. வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கேன். ஓகே. நீங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் பீனல்லாம் என்னோடய கொஸ்டின்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெபியூ டைரக்டர், ஒரு டெபியூ ஹீரோ, ஒரு யங் டீம் எல்லாமே புதுசாக இருக்கும்போது ஒரு ரெப்யூட்டட் ஆக்டர்ஸ் நிறைய பேர், நீங்கள் 2 பேர் முக்கியமாக. அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் இதுக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை செலக்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்கிரிப்ட்ஸை? 2 பேருக்குமே கதை பேஸ் பண்ணி தான். அப்போது அட் தட் பாயிண்ட் நம்ம மெயினாக ஒருத்தர் அவங்களோட ஒரு ரெஸ்யூமேன்னு சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவுமே ஒர்க் நம்ம பார்க்கலன்னா அவர் எப்படி என்ன கதை சொல்கிறாரு, நம்மளுக்கு என்ன வேலை செய்யறதுக்கு இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஸ்டிங்டிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அதுதான். ஒரு சில டைமில் அது வந்து ஒர்க் ஆகும், ஒரு சில டைமில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது, ஒரு சில டைமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்பவே பெருசாக வரும். இட்ஸ் அ கேம்பிள் அட் தட் பாயிண்ட். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா மேம்? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட when I worked with நிதிலன் மகாராஜால அவர் ஒரே படம் தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படம் நான் பார்த்தும் இருக்கல. ஓகே. பட் அந்த மகாராஜாங்கிற ஒரு படம் வரலாறு இது வந்து டிசைட் பண்ண ஒரு படம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி ஆயிருக்கு. தேர் ஆர் மூவிஸ் மேபி நான் மலையாளத்தில் பண்ண ஒரு படம் வந்து நான் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் எடிட்டிங் பண்ணி அந்த படம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்ச விஷயம் கம்யூனிகேட் ஆகாமல் போச்சு. ஓகே. கண்டென்ட்டாக ஓகேயா இருந்தது, பட் there were some communication issues, அதனால அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் எல்லாருமே at some point of time they are newcomers. நானும் ஃபஸ்ட்டு வந்து நியூகமராக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன்னான்னு கேட்டால் குப்பையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஏதாவது நல்லது இருந்ததுன்னா அது எனக்கு சொல்லிக் கொடுத்த டைரக்டர்ஸ், என்னோட ஆர்டிஸ்ட் சொல்லிக் கொடுத்தது, அதெல்லாம் வச்சு தான் என்னோட கொஞ்சமாவது உருப்படியாக பண்ணேன்னா அவங்களுக்கு தான் கிரெடிட். பட் போக 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 யூ லேர்ன் அண்ட் தென் யூ பிகம் பெட்டர். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒருத்தர், அது மாதிரி நானும் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால உங்களுக்கு சார் அந்த மாதிரி தி சேம் திங். ஒரு வைவா மாதிரி இருக்கு எனக்கு. பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட் காப்பி அடிச்சிட்டு அப்படியே டிட்டோ அந்த ரெண்டு வருது. உங்களுக்கும் அதே தானே? அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போவீங்களா? ஆமாம், இதே தான் ஆக்சுவலி. அவங்க ஆக்சுவலாக இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தாங்க தட் வி ஹேவ் டு ஷேர் ஆர் ஆடியன்ஸஸ்ன்னு சொல்லி. நமக்கு ஆக்சுவலாக வேறு ஆக்டர்ஸ் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ரஜினி சார் படத்தில் நடிக்கிறேன்னா அவரோட ஆடியன்ஸ் எல்லாம் அவர் வந்து என் கூட ஷேர் பண்ணுறாரு. ஸோ அவரோட படத்தில் என்னை பார்த்தவங்க,
நான் ஏதோ வேற ஒரு படம் பண்ணும்போதே ரஜினி சார் படத்தில் நடிச்சிருந்தான்னு பார்த்தாங்கன்னா that's how we share our audiences. We have to கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து ஸோ அப்படி தான் நமக்கும் நடந்தது. ஓகே, நம்ம அதை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே. ஸோ வில் கீப் டூயிங் தட். நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷம் இருக்காங்கன்னா இடையில ஒரு பிரேக் வருது அப்படின்னா அந்த பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறத நம்ம பார்ப்போம். இல்லை அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒர்க்கை ஒரு 2 வருஷம் விட்டுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்தால் டக்குன்னு எல்லாமே அந்த ஒரு ஃப்ளோவில் வராது. கரெக்ட். பட் உங்களுக்கு டபுள் த ஃப்ளோ ஆயிருக்கு அந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறம். அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்கள் அந்த ஒரு ஃப்ளோவை டபுள் த ஃப்ளோவை ஆக்குனீங்க? I think it's a combination of right place at the right time. ஓகே. நான் திருப்பி வந்தோன்னே மேபி டிரெக்டர்ஸோ இல்லை இது கிரியேட்டர்ஸுக்கு தோணி இருக்கும் இந்த மூஞ்சி போட்டால் கரெக்டாக இருக்கும், இவங்க நல்லா பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். திஸ் மே ஹவ் ஒர்க்ட் அவுட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்லி. நான் மட்டும் நினச்சா போகாதுல்ல, நான் எனக்கு திருப்பி வரணும்னு ஆசை இருந்திருக்கும். நான் வந்திருப்பேன், ஒரு 10 பேரை மீட் பண்ணி சரி நான் இங்கே இருக்கேன், அவைலபிளாக இருக்கேன், ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கேன். அவங்களுக்கு அந்த ரைட் டைமில் இந்த கேரக்டருக்கு அபிராமின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள காசு பண்ணணும்னு தோணணும். ஸோ ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஹாவ் டு ஆல் ஒர்க். த யூனிவர்ஸ் ஹேஸ் டு கன்ஸ்பயர். அது எல்லாமே அமைஞ்சாதான் எனக்கு வேலை வரும். இப்போ போயிட்டு இருக்கிற ஃப்ளோ இப்போ நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் கூட எனக்கு தெரியாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு மேபி ஐ மைட் பிகம் ரிப்ளேஸ்ட், ஐ மைட் பிகம் ஆப்சல்யூட், தெரியாது. அது இது எப்படி பார்க்குறேன்னு கேட்டால் இப்போ நல்லா இருக்கு, ஐம் ஹாப்பி அபவுட் இட். இது இல்லைனாலும் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ see it. பட் அவங்க அமைஞ்சதுன்னு சொன்னாங்க, அவங்க எஃபர்ட் வந்து வி கான்ட் கண்டிப்பாக அது அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பீயிங் அவைலபிள் இருக்கு ஒரு ஆக்டருக்கு. இஃப் ஐ எம் அவைலபிள், ஐ எம் இன் தி பர்ஃபெக்ட் ஃபார்ம், பர்ஃபெக்ட் ஷேப், பர்ஃபெக்ட் மைண்ட் செட் டு ஃபிட் இன் டு வாட் எவர் யூ காஸ்ட் மீ. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதே வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபார் an actor. That too for women, it takes a lot of effort. பிகாஸ் அதில் வந்து எல்லாமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண வேண்டியது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் ஃபார் விமன். ஸோ அவ்வளோ பண்ணியும் வந்தது அவங்க. That's really great. You bring a very important point actually. அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். ஓகே. அது இமோஷ்னலி அவைலபிளாக இருக்கிறதாகட்டும், இல்லை லாஜிஸ்டிக்கலி நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். இப்போ as he said, family wise I have a very very supportive, incredibly supportive family. But இன்னைக்குமே when I talk to my husband, இப்போ இதுக்கு இன்டர்வியூக்கு முன்னாடி நான் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், என் பொண்ணு என்ன பண்றா, அவ என்ன இன்னைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனாலா, யூஸ்வலி சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் மண்டே போறது கொஞ்சம் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா ஆமா. ஸோ ஒழுங்கா ஸ்கூல், all of those things are also there. ஸோ அது எல்லாத்தையும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அந்த அவைலபிலிட்டி கிரியேட் பண்றது வந்து it is that is also challenge. Big challenge. Yeah, actors are available. சார் கிஷோர் சார், எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யுவர் அன் எக்ஸலண்ட் ஆக்டர். சில சமயங்களில் இது எப்படி இவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணுன்னு ரொம்ப தோணிகிட்டே இருக்கும். என்னென்னா ரொம்ப உங்களோட கேரக்டர் எல்லாத்துக்குள்ளேயுமே போயிட்டு அந்த பேரே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டராக நீங்கள் மாறிடுறீங்க. அப்படிங்கும்போது சில சமயம் போயிட்டு கேமியோ அப்பியரன்சஸ்லாம் சில இதில் பண்ணுவீங்க சார். அப்படிங்கும்போது கேமியோ அப்பியரன்சஸ் எப்படி பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது? இவ்வளோ படங்கள் பண்ணிருக்காரு. ஜெயிலரில் போய்ட்டு ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு வந்தீங்க, அப்புறம் தான் தெரிஞ்சது இது கிஷோர் சார் அப்படின்ட்டு. சார்பட்டா பரம்பரையில் நான் பார்த்துட்டு செகண்ட் வாட்சில் தான் தெரிஞ்சிச்சு இது கிஷோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் இந்த மாதிரி கேமியோ அப்பியரன்சஸ்க்கும் ஓகே சொல்லி நம்ம போய் பண்ணலாம், பெரிய கேரக்டர் இல்லைனாலும் குட்டியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது, ஸோ 2 கேரக்டர் நீங்கள் சொன்ன 2 கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது மாற்றுக்கிறது எனக்கே ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஃபைன். ஆக்டர்ஸ் மெயின்லி வந்து வெரைட்டிக்காக தான் தேடிட்டு இருப்போம். ஸோ வென் யூ கெட் வெரைட்டி, இப்போ சின்னது பெருசுங்கிறது கணக்குக்கே வராது. அண்ட் ஃபைனலி வி நோ தட் இட்ஸ் அ குட் ஃபில்ம் ஆல்சோ. ஸோ சினிமாவாக இப்போ ரஜினி சார் படம்னா பெருசாக போய் சேர போகிற படம். கண்டிப்பாக அவங்க எல்லாமே ப்ரிகாஷன் எடுத்து தான் அந்த படம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஈவன் ரஞ்சித் ஃபார் தட் மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக குறையும். டிசிஷன் மேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்காது, அவ்வளோ இருக்காது. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் வெரி நியூ, ஃப்ரெஷ்ஷாக. ஒரு சின்னதாக வந்து போனாலும் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அது என்னென்னா ஒரு போனஸ் மாதிரியும் பார்க்கலாம். ரொம்ப கம்மி நாள் ஒர்க் இருக்கும், ஆனால் நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் த ஃபில்ம் ஆல்சோ மெயின்லி. ஸோ இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் த ஃபில்ம், வெல் அண்ட் குட். உங்களை காஸ்ட் பண்ணும்போது அதை யோசிச்சு தானே பண்ணுவாங்க. இந்த சின்ன ரோல்லையும் இந்த ஆக்டர் வந்து போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக
சார் இப்போ உங்களோட கேரக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது எல்லா படங்கள்லையுமே எங்களுக்கு உங்களோட அந்த வாய்ஸ் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு படங்கள்லையுமே ஈவன் இன் பொல்லாதவனா இருக்கட்டும், தென் வந்துட்டு ஈவன் இன் நாடுகளும் சமுத்திரகனி சார் கொடுத்துருக்காரு அப்படின்னாலும் அதில் நீங்கள் தானே அந்த ஒரிஜினலாக பேசியிருப்பீங்க, கிட்டத்தட்ட அப்படி தானே பேசியிருப்பீங்க. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செந்திலாக இருக்கும் போதும் சரி, அதுவும் செந்தில் வந்துட்டு பிஃபோர் அது அவர் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு டோனில் பேசிகிட்டு இருப்பார். அவர் பெரிய ஆளாகி டான் ஆனதுக்கப்புறம் அவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வேற ஒரு வாய்ஸ் டோனாக இருக்கட்டும். இந்த வாய்ஸ் ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப உங்கள்கிட்ட நான் அது நல்லா பார்க்குறேன். அப்படிங்கும்போது அதை எப்படி சார் பண்ணுறீங்க? இதெல்லாம் நான் கவனிச்சதே கிடையாது. கவனிச்சதே இல்லையா? நீங்கள் சொல்லும் போது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ வேற மாதிரி பேசுவேன், எங்கே பேசுனேன். ஆனா ஷூட்டிங் போது இவர் பேசுறது காதுலே விழாது. ஓ, இவ்வளோ பக்கத்துல நின்று பேசிட்டு இருப்போம், இவர் டயலாக் சொல்லிட்டாரா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி கேட்டுட்டு ஓகே. நிறைய வாட்டி சாரி சொல்ல வேண்டியதா இருந்தது. சாரி இன்னொரு கொஞ்சம் லவுடா சொல்றேன்னு சொல்லி, பட் அது வரவே வராது. ஓகே. எல்லாமே டப்பிங் தியேட்டர்ல நடக்கிற மேஜிக் தான் அது. இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது வாய்ஸ் வராது. இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஐ திங்க் இன் வேட்டையன், ரைட்? அப்போ சீன்ஸ்ல இது பண்ணி இதுக்கு நடுவுல இதுக்கு நடுவுல தான் வேட்டையன் நடந்தது. இதுக்கு நடுவுல ஆமா, ஃபர்ஸ்ட் இங்க தான் அறிமுகமானோம். ஓகே. அதுக்கப்புறம் வேட்டையன், மறுபடியும் இங்க. ஓகே மேம். இப்போ வர உங்களோட ரோல்ஸ் அந்த ஒரு விஷயம் எல்லாம் எனக்கு வந்து எமோஷ்னலாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆஃபுல்லாக இருக்கும். ஈவன் இன் மகாராஜா வந்து அனுராக் சார் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற சீன்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நினச்சா ஒரு மாதிரி ரொம்ப கத்திருக்கலாம், இல்லை ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அது ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும், ரொம்ப எமோஷ்னலி சவுண்டாகவும் இருக்கும். அப்படிங்கும்போது இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க ஒரு டேரக்டர் கொடுக்குறத, நீங்கள் எப்படி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஒரு சீனை? இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைரக்டரோட ப்ராசஸ், அதை பொறுத்து இருக்கு. இப்போ நிதிலன் மாதிரி ஒரு டைரக்டர்னா அவரும் ஒரு எப்பவுமே ஹைப்பராக இருப்பார். சொல்லும்போது பேசி கொடுக்கும்போதே அவருக்கு ஒரு 10 விஷயத்த 2 செகண்டில் சொல்லி முடிப்பார். ஸோ அதை நம்ம கொஞ்சம் அமைதியாக, நிதிலன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க, என்ன சொன்னீங்க எனக்கு புரியல, அந்த மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணி நம்மளா என்ன வாங்கணுமோ நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கணும். அண்ட் தென் இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் திங். அது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல நடக்கும். இப்போ when you work with somebody like மணி சார், அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னால் ஒரு 2 வார்த்தை தான் சொல்லுவார். ஓகே. பிகாஸ் ஸ்டோரி நல்லா தெரிஞ்சிருக்கும். டைலாக்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்லுவார். ஏதாவது ஸ்பெசிஃபிக்லி ப்ரிப்பரேஷன் தேவைன்னா அது முன்னாடியே சொல்லிடுவார். அந்த ஸ்பாட்டில் வந்து ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி, ஒரு வாட்டி ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி என்ன சொன்னால் எப்படி இந்த ஆக்டரை சேனலைஸ் பண்ண முடியும்னு அவருக்கு அவ்வளோ நல்லா தெரியும். அவ்வளோ அமைதியாக வந்து சொல்லி பக்கத்தில் வந்து 2 வார்த்தையில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். த நெக்ஸ்ட் டேக் வந்து அவருக்கு தேவையானது நம்மளுக்குள்ளேருந்து வாங்கிடுவார். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர்ஸ் ப்ராசஸ் அண்ட் அவர் ப்ராசஸ். ஸோ அது இட் சேஞ்சஸ், ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் வாட் ஐ டூ ட்ரை இஸ், இப்போ ஒரே இமோஷன் வந்து நிறைய மூவிஸில் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேட்னஸ் இல்லை ஒரு பிட்ரேயல்ங்கிற ஒரு இமோஷன் வந்து நான் வேறு மூவிஸ்லேயும் பண்ணியிருக்கேன். அந்த பிட்ரேயலை எப்படி வேறு விதத்தில் காட்டலாங்கிறது நான் உட்காந்து ஐ திங்க் அபவுட் இட். எனக்கு டைம் இருக்கும்போது ஐ டூ திங்க் அபவுட் இட். ஐ ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அ லாட். அது வந்து நானே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இல்லை when I watch certain scenes எனக்கு திடீர்னு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அந்த சீனை மறுபடியும் ஒரு 2-3 டைம்ஸ் நான் பார்ப்பேன். இப்போ ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய வசதி நம்மளுக்கு ஓடிடினால இருக்கிறதுனால I will watch that and I will really think about it. And I'm also very curious about psychology. So இந்த பர்சனாலிட்டி உள்ள கேரக்டர் வந்து இந்த ஒரு எமோஷனை எப்படி கையாளுவாங்கங்கிற கொஸ்டினை நான் நிறைய கேட்பேன். ஸோ when I talk to a director, I ask them more than அந்த சீனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தாண்டி நான் கேள்விகள் கேட்பேன். இவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா, இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இஸ் ஷி சம்படி ஹூ லைக்ஸ் டு குக், வாட் குட் பி ஹர் ஹாபிஸ், இவங்க என்ன படிச்சிருக்காங்க, இங்கே படித்தவங்களா இல்லை வெளிநாட்டில் போய் படித்தவங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஐ ஆஸ்க் தெம். ஓகே. அதெல்லாம் கேட்கும்போது தென் யூ ஃபார்ம் அ பர்சனாலிட்டி ஃபார் த கேரக்டர். அந்த கேரக்டரோட ஒரு பர்சனாலிட்டினா இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி உள்ளவங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ் ஆன் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ் வந்து ஒருத்தங்க வந்து பொய் சொல்லும்போது ரொம்ப நம்புற மாதிரி பொய் சொல்லுவாங்க, ஆனால் ஏதாவது ஒரு கஞ்சாடையில் ஏதோ ஒன்று காட்டி கொடுத்துரும். ஐ ட்ரை டு இன்கார்பரேட் தட் இன்டு த வே ஐ ஆக்ட். லைக் இஃப் ஐ ஃபீல் வயலேட்டட், ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் என்னன்னா, யாராவது நம்மளை தப்பாக தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே அங்கே தொட்டுப்போம். பிகாஸ் என் கை எனக்கு சேஃப். ஸோ இப்போ யாராவது பஸ்ஸில் உரசினாங்கன்னா ஐ இமீடியட்லி வில்
hold myself because I'm protecting my violated area. இந்த மாதிரி விஷயங்கள் I like to learn and keep. ஏதோ ஒரு சீனில் வரும்போது அந்த மாதிரி ஆச்சுன்னா immediately my hand will go. ஓகே, அது நேச்சுரலாக ஒரு இன்ஸ்டிங்டிவான ஒரு பிஹேவியராக மாறிடும். ஸோ இவர் சொன்ன மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் நம்ம எவ்வளோ வந்து மெனக்கிடுறோமோ நம்ம கிராஃப்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது ஆன் ஸ்க்ரீன் அது நேச்சுரலாகவே செகண்ட் நேச்சராகவே அது வெளிப்படும். கண்டிப்பா. ஸோ தட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் இல்ல, சம்மந்தம் correct-ஆ இருக்கான்னு தான் தெரியல. Very much on the பட் so depth அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ லைக் டு டூ homework like that. ஓகே, இப்போ these are all comes from the experience. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஈவன் இன் விரும்பானி டைம்ஸில் நீங்கள் ஒரு 3 to 4 years ஒரு ஜேர்னி தானே இருந்திருக்கும். கரெக்ட். அப்படிங்கும்போது அது ரொம்ப மெச்சூர்டாக அந்த டைமில் அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் ஸ்கில், நீங்கள் அதில் நிறைய எமோஷன்ஸ் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது அப்போது அந்த அளவுக்கான ஒரு இது எப்படி இல்லை, அது அப்போ இல்லை. ஸோ ஆஸ் இந்த ஹோம்ஒர்க் பண்ணி நம்மளே செதுக்கிற அதே ஒரு ஆள் ஹேஸ் டு ஆல்சோ லேர்ன் ஹவு டு பி அ பப்பெட். அது நல்ல ஒரு டைரக்டர் கிட்ட நம்மளை ஒப்படைக்கும் போது நம்ம நிஜமாலும் ஒரு பப்பெட்டாக மாறணும், ஒரு செதுக்கக்கூடிய ஒரு மண்ணாக மாறணும். ஓகே, அந்த கெப்பாசிட்டியும் நம்மளுக்குள்ள வச்சுக்கணும். ரொம்ப நம்ம வி ஷுடன்ட் பிகம் டூ ஒரு பாக்ஸ்குள்ளே நம்மளே நம்ம போட்டுக்க கூடாது. அது லூஸாக தண்ணி மாதிரி எங்கே வேணால் எந்த பாட்டிலில் வேணால் இருக்கலாம். பாட்டிலில் இருந்தால் பாட்டில் தண்ணி, அது வந்து அவர் ஆற்றுல ஓடித்துன்னா அது ஆற்று தண்ணி, இல்லை ஒரு குடத்துல நரைச்சி வச்சிங்கன்னா அது கூட தண்ணி. அந்த மாதிரி தண்ணி மாதிரி நம்ம ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்கும் கற்றுக்கணும். கண்டிப்பாக. இப்போ மேம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் நம்ம பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு நான் உங்களை வந்துட்டு நிறைய அந்த டான் அந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது எதுவுமே இதோடையும் ரெப்ளிகாவாக இருக்காது. பொல்லாதவன் வேறு மாதிரி இருக்கும், வடச்சென்னையில் வேறு மாதிரி இருக்கும், இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி இருக்கும்போது எனக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட ஃபில்மோகிராஃபியில் உங்களோட கேரக்டர் நான் திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறது என்னென்னா ஜெயம் கொண்டானில் வர அந்த கேரக்டர். ஒரு டான், அவருக்குள்ளே ஒரு ஃப்ளார், அவரை வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் சார். அப்படிங்கும்போது அது சொல்லும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் ரொம்ப புதுசாக இருந்தது? அப்போது நானே புதுசாக இருந்தேன். ஸோ எனக்கு எல்லாமே புதுசு தான் அப்போ. ஸோ இட் இஸ் நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரைசேஷன். ஸோ அது எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸ் எதுக்கு வருதுன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் டன் தீஸ் ரோல்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நானும் ஏஜ் ஆகிட்டே இருக்கேன் கூட. ஸோ ஐ வுட் ஹவ் மெச்சூர்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ. ஐ வுட் ஹவ் சேஞ்ச் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ. ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வந்து என் கூட வேலை செஞ்ச டைரக்டர்ஸும் அவங்களும் மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு க்ரோத் இல்லை க்ரோத்துன்னு சொல்ல முடியாது, சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரி கேரக்டர் அவங்க எழுதினாலும், இப்போ வெற்றி, ஸோ அந்த வடச்சென்னையை வச்சு 2 பொல்லாதவன் அங்கேயே இருக்கிற கதை வேறு மாதிரி கதை. ஸோ அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ் இங்கே இல்லை, மாறிட்டே இருக்கும். அதோட பாலிட்டிக்ஸ், அது எல்லாமே சொசைட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிட்டு ஒரு கதையிலேயே வேறு மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ நான் ஒன்றும் எஃபர்ட் போட தேவையில்லை. அவங்க சொன்னாங்கல்ல பப்பட் மாதிரி, ஸோ டூல் மாதிரி நான் அங்கே இதாகிட்டா தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் வெரி வெல். அது இல்லாமல் வந்து when the director is very clear, finally it's the director's vision which is going to be on screen. Yeah, definitely actors also contribute a lot. அது எவ்வளோ தேவை, அது எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறது டைரக்டர் கையில் தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஹீல் ஹாவ் அ ஹோல்சம் பிக்சர் இல்லை, ஒரு ஃபுல்லாக படம் அவர் தான் பார்த்துருப்பார்ல மைண்டில். ஸோ அவருக்கு என்ன தேவை, அது நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது சொல்லி எடுத்துக்கிறது அவர் கையில் தான் இருக்கும்ல. ஸோ பீங் ஃப்ளெக்சிபிள், அவங்க சொன்ன மாதிரி பீங் ஃப்ளெக்சிபிள், பீங் ஃப்ளூயிட். ப்ரூஸ்லி சொல்கிறான்ல, ஷுட் பி லைக் வாட்டர். அப்படி ஆக்டர்ஸுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே, சாரி நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பட் அப்படி இருந்தாலுமே எப்போ ஒரு இதில் உங்களோட இயல்பான ஒரு பாடி லாங்குவேஜ் அதுக்குள்ளே வந்துடும். டெஃபினெட்லி இருக்கும். அது வராம எப்படி நீங்க withhold பண்றீங்க? I don't withhold. You don't withhold. Because there's always a Kishore in every character. It will be there நினைக்கிறேன். But yeah, if the writing is very strong, it will make them forget the similar role that I have played. எப்போவாவது பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு மாத்தி பண்ணின ஏதாவது கேரக்டர் உண்டா? நான் ரொம்ப சோம்பேறி, நீங்க பண்ணிருப்பீங்க.
நான் ரொம்பவே சோம்பேறி. சார் நீங்க பேசுறதுக்கும் நீங்க பண்றதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இவர் சும்மா நீங்க ரொம்ப அதை வந்துட்டு இல்ல அப்படி எதுவும் நான் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் உங்களோட ஒர்க் அப்படியே வேற மாதிரி இருக்கு. இல்ல அப்படிதான் நடந்தது. எனக்கு ஷீன்னு ஒரு சீரிஸ் I பண்ணேன் love நெட்ஃபிளிக்ஸ்ல. that series. நீங்க பார்த்தே ஆகணும். இவர் ஒரிஜினல் பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண கேரக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன சீரிஸ்? ஷீ. ஓகே. நெட்ஃபிளிக்ஸ்ல இம்தியாஸ் அலி எழுதினது, அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு. சில இதுக்கெல்லாம் ஃபார் ரிஹர்சல்ஸ் எல்லாமே அவர் தான் இருந்தார் இம்தியாஸ் அலி. எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ரைட்டா. எனக்கே தெரியாமல் அவரோட கிட்டத்தட்ட எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அங்கே என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. எல்லா சின்ன பசங்க தியேட்டர்லேருந்து வந்தவங்க செம ஒர்க்கர்ஸ் அப்படி பார்த்தா. ஸோ அவங்க ப்ராசஸ் எல்லாம் யாரோ கேட்டாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு. இது எனக்கு எந்த ப்ராசஸும் இல்லை, அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. நான் சும்மா போகிறேன், நடிக்கிறேன், என்னடா சொல்கிறது, ஏதாவது சொல்லணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு இது கிடச்சது. என்னென்னா ஃபார்மா, நான் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறேன். நேச்சுரல் ஃபார்மிங்கில் எவனும் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் நான் ஆக்டராக எதுவும் பண்ண மாட்டேன். ஐ கோ சிட் தேர், அப்சர்வ். ஸோ அங்கே இருக்கிறத வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒன்றா போய் அப்படி கலந்து அப்படியே இருக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே. அவங்க ஏன்னா டைரக்டர் எப்படியும் டிசைட் பண்ணுவாங்கல்ல, எங்கே நேச்சர் டிசைட் பண்ணுவோம் எது கரெக்ட் எது தப்புன்னு. ஸோ ஏதோ ஒன்று நடக்கும். ஓகே. ஃபைனலாக வந்து அது அவனுக்கு வேணுங்கிறத டைரக்ட் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ செலவு இருக்குமே அங்கே. ஸோ அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ கூட இருந்து எவ்வளோ அதுக்குள்ளே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த நேச்சரை அந்த ஃபுல்லாக என்வாயன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு அதை அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்கிறது. ஓகே சார். இப்போ இதுதான் என்னோட மெத்தட். அதான் மெத்தட். சோம்பேறி மெத்தட். சார் நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், அவ்வளவுதான். அப்படி You also would have done that. I'm sure. Yeah. Based on the circumstances. Yeah. Okay. True. ஆனா இப்போ ஆக்டர் டைரக்டர் இப்படிங்கிறத தாண்டி ஒரு டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் ஒரு பாண்டோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குமா அப்படின்ற கேள்வி என்னோடது. ஏன்னா உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்துன்னா நான் வெற்றி சார் அண்ட் கிஷோர் காம்போ அப்படின்னு சொல்லி தனியாக நான் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இது இருக்குன்னா இது பல வெரைட்டிஸில் இருக்கும். பட் இது எனக்கு இது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அது வந்து வெற்றி சார்கிட்ட மட்டும் உங்களுக்கு அது ரொம்ப இதாக நடக்குது? தெரியல, எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியலையா? அதை வேற இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். மேபி ஒரே மாதிரி யோசிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரே மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், ஒரே மாதிரி டேஸ்ட் எல்லாமே, ஹாபீஸ் அதே மாதிரி இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே வந்து மோஸ்ட் ப்ராபப்லி அது எல்லாமே வேலை செய்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அதே ஆக்டர்ஸ் கூட திரும்ப திரும்ப வேலை செய்கிறது அவருக்கு கம்ஃபர்டபுள் நினைக்கிறேன். அதனால் வந்து அவரோட ஆக்டர்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணுறாரு எல்லா படத்துலையும். ஸோ அது ஒரு மாதிரியான ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல். ஸோ அப்படின்னு சொல்லி நான் எல்லா படத்துலையும் இருக்கணும்னு கூட நான் நானும் விரும்பலை. ஏன்னா எவ்ரிபடி ஹீஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைரக்டர். எவ்ரிபடி ஷுட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். ஸோ இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஆக்டர்ஸ் வந்தால் அவங்கெல்லாம் வேறு மாதிரி வேற ஒன்று பண்ணுவாங்களே. நான் ஒன்றுமே பண்ணாத ஒருத்தேனா. ஸோ ஏதாவது பண்ணுறவங்க வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே மேம். இப்போது நீங்கள் வந்து இப்போவும் இன்னும் சில விஷயங்களை நான் வந்துட்டு அந்த விமன் கேரக்டர்ஸில் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வியந்த இப்போ சமீபத்தில் வந்து ஒரு விமன் கேரக்டரைசேஷன் இன் எனி மூவிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரீசன்ட் மூவிஸ் நான் அவ்வளோ ஐ ஹேவன்ட் காட் அப் டு இட். பட் ஐ ரியலி லைக் அமரன், சாய் பல்லவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்துங்கிற ஆக்சுவல் உமன் தெரிஞ்சவங்களே எனக்கு தெரியும். ஸோ அவங்க பார்த்த அந்த கேரக்டர் அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்ததுங்கிற சொல்லி பார்த்துருக்கேன். திடீர்னு எனக்கு அது மட்டும்தான் ஞாபகம் வருது. பிகாஸ் ஐ டோன்ட் ரியலி வாட்ச் டூ மெனி மூவிஸ். அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கறது இல்லை. டெல் மீ சம் ரீசன்ட் மூவிஸ் நல்லா தானே கொஞ்சம் சொல்லுங்க. வந்துச்சு திடீர்னு கேட்கும்போது வராது, எதுவும் யோசனைக்கு வராது. பட் யா தேர் ஆர் சம் ஆர்டிஸ்ட் தட் ஆர் ரியலி புஷிங் தி என்வலப். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஐ ரியலி லைக் what's her name, நிமிஷா's work. அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க, கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க. ஐ ரியலி லைக் ஆனா பென், அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. லாட் ஆஃப் தீஸ் யங் கேர்ள்ஸ் இப்போ அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுவாங்க. ஐ ஃபீல் வெரி என்வியஸ் அது பார்க்கும்போது. அடடா, எனக்கு அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் வந்திருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுற அந்த அளவுக்கு. They're writing very nice roles. They're writing very nice roles. The times are changing. Yeah. So they're writing very nice strong roles for women also. Correct. எல்லாம் வந்து ரொம்பவே சப்டியூ பண்ணி ஆப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
இந்த விஷயம் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒருத்தவங்களை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஹார்ட் பீட்ன்ற ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த டேரக்டர் நான் இன்டர்வியூ பண்ணும்போது ரதி அந்த கேரக்டர் வந்து அதோட லீட் அப்படிங்கும்போது இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கும்போது அவங்க இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அனுமோல். நீங்கள் அனுமோல்கிட்ட போனீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது போனீங்களா, இதை அப்ரோச் பண்ணீங்களான்னு கேட்கும்போது எனக்கு அபிராமி மேம் தான் நான் யோசிச்சு எழுதுனேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது வந்துச்சா இல்லை நீங்க வந்துச்சு நாங்க பேசணும். பட் எனக்கு அவ்வளோ தே ஆஸ்க் ஃபார் a lot of dates. மாசத்துல ஒரு 20 days 25 days கேட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு டைம் இருக்குல்ல, அவ்வளோ கமிட் பண்றதுக்கான டைம் இருக்குல்ல. பட் ஐ ரியலி லைக் தி அந்த ஃபர்ஸ்ட் ஐ திங்க் 2-3 எபிசோட்ஸ் வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். கான்செப்ட் வைஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹியர் இட்ஸ் a big hit. இப்போ சீசன் 2 இப்போ ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ ரொம்ப பெரிய சென்சேஷனாவே இருக்கு. ஆமா and I'm very happy that யூஷுவல் ஃபார்முலாவை உடைச்சிக்கிட்டு ஒரு புது சினாரியோவில் நல்ல ஒரு ஸ்டோரி உருவாகிறதுல ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த டீம். பண்ண முடியாமல் போச்சு, பண்ண வேண்டாங்கிறதுனால இல்லை, பட் they did come to me, I did talk to them. பட் அவ்வளோ டைம் கமிட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியல. ஓகே மேம், இந்த மாதிரி மிஸ் ஆகி போகும்போது அதுக்கப்புறம் அந்த ஒரு பேக் டு அதை போயிட்டு யோசிக்கிறதோ இல்லை அதெல்லாம் நீ பார்ப்பீங்களா? அதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால தானே நம்மளுக்கு வராமல் போயிருக்குமோ, இல்லை நான் நோ சொல்லியிருக்கிறது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு இருக்கலாம் இல்லையா. ஸோ அது ஐ டோன்ட் டுவெல் ஆன் இட். அது ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆச்சுன்னா ஏதோ கொஞ்சம் வலிக்கும், நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே இல்லை எனக்கு வந்திருக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் வலிக்கும். பட் இட்ஸ் ஓகே, பட் தட்ஸ் ஃபைன். இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது மூவிஸ்க்கு நடந்திருக்கா உங்களுக்கு? தமிழ்ல நடந்ததா ஞாபகம் இல்லை. மலையாளத்துல படம் 1-2 அந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு, அது பண்ண முடியாம போயிருக்கு. எஸ் நோ தமிழ்ல நலதமயந்தி. யா they asked me for the role. In fact கமல் சாரே கூப்பிட்டு கேட்டாரு, நீங்க வந்து வாங்க, because he also wanted me to consult on the language. ஏன்னா மேடி பேசுற தமிழ் வந்து நாங்கள் வீட்டில் பேசுகிற அதே மாதிரி இருக்கும், ரொம்ப மலையாளம் கலந்த ஒரு தமிழ் இருக்கும். ஸோ நீங்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும், கொஞ்சம் அவருக்கும் கைட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டார். எவ்ரிதிங் வாஸ் செட், பட் இன்னொரு படத்தில் மாட்டிக்கிட்டேன், அதனால போக முடியல. இது டயலாக் கன்சல்டிங் மட்டும் பண்ணேன், ஸ்கிரிப்ட் முழுசாக உட்காந்து படித்து ஜஸ்ட் யூனோ இந்த இது அது இது கொஞ்சம் ஃபீட்பேக் மட்டும் இன்புட் மட்டும் கொடுக்க முடிஞ்சது. பட் ஐ மிஸ் த மூவி அண்ட் இட்ஸ் வாட் அ பியூட்டிஃபுல் ரோல். கீது தான் பண்ணாங்க. அப்புறம் ஐ மிஸ்ட் தட் மூவி. சாங்ஸ் ஆல்சோ லவ்லி சாங்ஸ். ஒரு 2 மாதம் ஆஸ்திரேலியாவில் நல்லா ஜாலியாக சுற்றி இருந்திருக்கலாம், அதுவும் மிஸ் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இந்த இதில் வந்துட்டு சில அந்த ஜெயிலில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விசாரணை எனக்கு அது ரொம்ப டார்க் சார், என்னால் தூங்க முடியாமல் மாதிரியான ஒரு ரோல் அது நீங்கள் அதை பண்ணது. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதே மாதிரியான சீன்ஸ் சில இது பார்த்தேன் ட்ரைலரில். அப்படிங்கும்போது இதில் என்ன மாதிரியான ஒரு ரோல் உங்களுக்கு ஹவு சாட்டிஸ்ஃபைடு ஆகும்? அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இட்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் மாறிட்டே இருக்கும். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் இது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அதில் வேற மாதிரி அந்த சொசைட்டியில் ரொம்ப ஒரு அஃப்ளூயண்ட் இதுலேருந்து வர்ற ஒரு கேரக்டர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேரக்டர். இதில் ஒரு சாதாரணமான ஒரு டிரைவர் அந்த மாதிரி. ஸோ டெஃபினெட்லி வெரி டிஃப்ரெண்ட். இவன் டெஃபினெட்லி 2 சொசைட்டியோட 2 ஸ்டாட்டாலேருந்து வர்ற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். பட் சிஸ்டம் வந்து 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுது. ஸோ இதுலேயும் டார்ச்சர் தான், அதுலேயும் டார்ச்சர் தான். ஓகே, அதில் நீங்கள நானும் தூங்கலை, அந்த படத்தில் நடித்தவங்க யாருமே தூங்கலைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பண்ணும்போதே அது ரொம்ப டார்ச்சராக தான் இருந்தது. ஈவன் இப்போ வெற்றி ஒரு நாள் வந்து ஷூட்டிங்கில் ஸ்டாப் பண்ணிடல, பேக்கப் பண்ணலாம், போதும் முடியல, என்னால் தாங்க முடியல. I haven't finished that movie, you know that. கட்டிட்டு தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த சீன்லாம் நான் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இது பண்ணிட்டு சரி அடுத்த இது என்ன ஆகும், ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை லூஸ் பண்ற மாதிரிலாம் அதை காட்டுவாங்க சார். அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா எடுத்தாங்கன்னு தெரியல, அதான் கேட்குறேன். இட் வாஸ் குவைட் சேலஞ்சிங், பட் அவர் நல்லா எடுத்திருக்காரு. பார்த்தா ரொம்ப டார்ச்சராக தான் தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் டேல பாண்டிச்சேரியில் ஷூட் இருந்தது, வேறு ஷூட்டு. நைட் இங்கே வந்து ஷூட் பண்ணிட்டு அங்கே போவேன் அந்த எபிசோட் பண்ணும்போது. ஓகே, ஸோ முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ சீக்கிரமாக முடிக்கணும்ல, ஸோ சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி அந்த கட்டு அவுக்காதீங்க அப்படியே வைங்கன்னு சொல்லி அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நீங்க சோம்பேறி இல்லை, சோம்பேறி தான், கட்டு அவுத்து திரும்ப கட்டுவேன். ஸோ அதனால் என்னாச்சு, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வாரம்
படுத்து தூங்கும்போது கை எப்படி கட்டிருக்க மாதிரியே ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த படத்தில் பண்ணவங்க எல்லாருமே சஃபர் பண்ணாங்க. ஈவன் திலீப், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப்பும் சொல்லுவார், சார் கனவெல்லாம் கெட்ட கனவாக வருது சார், எனக்கு தாங்க முடியல. இட் வாஸ் கொஞ்சம் டார்ச்சரஸ் ஃபிலிம் தான் பண்ணும்போதே. தேங்க்யூ ஸோ மச். 2 பேரும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily. Taste the Daily.